இன்றைக்கி என் பொண்ணு ஸ்கூல் விட்டு வரும்போதே அம்மா எனக்கு பசிக்குது, ஆனால் நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. என்னடா சமைக்க போகிறேன்னு கேட்டால் இனிமே தான் யோசிக்கணும், ஆனால் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஃபைனலி பேண்ட்ரியை திறந்து பார்த்தா அந்த ரைஸ் ஷீட்டை கண்டுபிடிச்சி எடுத்தாங்கங்க. ஆல்ரெடி நம்ம பன்னீர் வச்சு ஒரு ஐட்டம் பண்ணோம், அது வந்து எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது, என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இன்னைக்கு கீதிகா மைண்டில் ஏதோ ஒன்று வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேடா உனக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் பெல் பெப்பரு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பினாச்சு, அப்புறமா வந்து கார்னு இதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கட் பண்ணி ஒரு பவுலில் சில்லி ஃப்ளேக்ஸும் அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக கீதிகாவும் அவங்க அக்காவும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி இந்த ரெசிபி பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இது அக்கா வரதுக்குள்ளேயே நான் செஞ்சு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இந்த ரைஸ் ஷீட்டை போட்டோன்னே புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இது வாட்டுக்கு புஷ்ஷுன்னு வருதேன்னு சொல்லிட்டு இன்னொரு பேன் வச்சுட்டு அடுப்பே ஆன் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் அந்த சில்லி சாஸ் அந்த இதை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கெச்சப்பு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் மேலே போட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேலேயே சீஸ் போட்டு மூடி வச்சுட்டாங்க. என்னடா முட்டை ஆம்லேட் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், ஆனால் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது கீழே ஒரு மாதிரி நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக இருந்தது. அவங்க அக்கா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் சூடாக ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது.